ஒரு சம பக்க முக்கோணம் இருக்கு. அதனுடைய சுற்றளவு கொடுத்துட்டு அந்த சம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிக்கிடலாம். சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? 180 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதே முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு முக்கோணம்னா அதில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 1 2 3. அப்போ சம பக்க முக்கோணம்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய பக்கங்கள் பக்க அளவுகள் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ சென்டிமீட்டர்னா இதுவும் என்னவா தான் இருக்கும்? ஏன்னு தான் இருக்கும். இதுவும் ஏன் தான் இருக்கும். இப்போ ஒரு சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவு நமக்கு கொடுத்துருக்காங்களா? சுற்றளவுனா என்னது? இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிரும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் ஏ என்ன வரும்? 3ஏன்னு வந்துருமா? ஸோ 3a இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். அப்போ நம்ம அந்த சம பக்க முக்கோணத்தின் பக்க அளவு கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 60 சென்டிமீட்டர். இதுவும் 60 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதுவும் 60 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதுவும் 60 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன தேவை? சம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு. அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? சம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட். அவ்வளோதான். இப்போ √3/4 ஏ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 60. அப்போ அதனுடைய அடுக்கு 2. ஸோ அப்போ √3/4 இன்ட்டு 6 36, அதுக்கப்புறம் 2 0 வருமா? ஸோ இப்போ இதை அடிக்கலாமா? அப்போ 900ன்னு கிடைக்கும். நமக்கு √3க்கு வேல்யூ தெரியும், 1.732 இன்ட்டு இருக்கக்கூடிய 900. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அப்போ 1732 கூட 9 மல்டிப்ளை பண்ணால் ஸோ அப்போ இங்கே 2 0 இருக்குல்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? 1 2 3. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்கும்? 1558.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.